ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எப்படி மிளகா பொடி வீட்லயே செய்யலான்னு பார்க்கலாம். அதாவது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாம வீட்லயே நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். Don't underestimate this red dust. I'm roasted, ground, and packed with heat and flavor. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட்டு இன்கிரிடியன்ட் கருப்புளுந்து. கருப்புளுந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. யூசுவலா நம்ம கருப்புளுந்து எடுத்துக்க மாட்டோம். இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்கும். அதோட கடலைப்பருப்பு 2மே ஈக்குவல் ரேஷியோ. 1 கப்புனா 1 கப் எடுத்து நல்லா மிதமான சூட்ல வறுத்து எடுத்துக்கலாம். அதோட கொள்ளு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதையும் நல்லா நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலை ஆல்ரெடி ரோஸ்ட் ஆயிருக்கும். பட் நம்ம இத அரைக்கும்போது கொஞ்சம் நல்லா அரோமா டேஸ்ட் வரணுன்றதுக்காக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க மிதமான நெருப்புல வச்சு நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். அதோட மிளகு, கொஞ்சோண்டு குறுமிளகு 1 ஸ்பூனோ, இல்ல உங்களுக்கு தேவையான அளவு, வேண்டான்னா விட்டுறலாம். அதோட கருவேப்பிலை கண்டிப்பா போடணும். நல்லா கருவேப்பிலை ஈரமா இருந்ததுன்னா, அத நல்லா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அதோட காஷ்மீரி மிளகாவும் சேர்த்துக்கலாம், கலர் வேணும்னா. இல்ல எனக்கு காஞ்ச மிளகாவே போதும்னா, நீட்டு மிளகாவும் சேர்த்துக்கலாம். குண்டு மிளகா அவ்ளோ காரம் வராது. நீட்டு மிளகா சேர்த்துக்கலாம். அதோட இடிச்சு வச்ச பூண்டு. நல்ல பூண்டு வந்து ம பொன்னிறமா அதாவது நல்ல கோல்டன் ப்ரவுனா வரணும் அது. அத நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதோட நான் வந்து கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். நீங்க வந்து பவுடரும் போட்டுக்கலாம். அதோட உப்பு, கல் உப்பும் போட்டு நல்லா வறுத்து, இத எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 15 மினிட்ஸ் ஆர் 1/2 அன் ஹவர் நல்லா ஆற விட்டு, இத எல்லாத்தையும் கலறி விட்டு, பாருங்க சூப்பரா வந்து வீட்லயே நம்ம ஈஸியா மொளகா பொடியே செஞ்சிடலாம். இது ஒரு 2, 3 மந்த்ஸ்க்கு நம்ம வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், மிக்ஸில போட்டு நல்ல ஒரு ஓட்டு ஓட்டி, இத வந்து கலர் வேணும்னா கண்டிப்பா காஷ்மீர் சில்லி போட்டுக்கலாம். நான் வந்து கலர் தேவையில்ல, நமக்கு மிளகா பொடி இருந்தா போதும்னு சொல்லிட்டு, இந்த மிளகாவே நீட்டு மிளகாவே போட்டுருக்கேன். பாருங்க சூப்பரா வந்து மிக்ஸில போட்டு நல்லா 1 2மா நல்லா அரைச்சாச்சு. இப்ப இட்லியில வச்சு சாப்பிடுற வேல தான். சூப்பரா நல்லெண்ணெய ஊத்தி, இட்லியில தொட்டு தொட்டு டேஸ்டியா சாப்பிடலாம். ஹெல்த்துக்கும் நல்லது. நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிடுறதுனால நம்மளுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நெறைய கிடைக்கும். கண்டிப்பா நீங்க இந்த மாரி தோசைக்கு, இட்லிக்கு வீட்லயே செஞ்சு டேஸ்டியா Don't சாப்பிடுங்க. ஹேவ் அ நைஸ் டே. underestimate this red dust.